ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அம்மா வேர்ல்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னாக்கி, சமீபத்தில் நான் என்னுடைய ஆத்துக்காரரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு போனோம். பிடிச்சிருங்க, ஒரு நேரம் நல்லா பிடிச்சிருங்க. பூம்புகார் போட்டு பார்த்துக்கா, பூம்புகார் போட்டு மாதிரி நம்ம 2 மணி நேரம் நிறைய இடக்கு இல்லை, புதுசு புதுசாக இடக்குல்ல. நான் அங்கே சீசன் டைம்லலாம் போட்டிங்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வழி நிற்கணும். எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். நம்ம இங்கேருந்து அந்த விவேகானந்தர் பாறைல்லாம் போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த கண்ணாடி பாலம் போட்டப்புறம் போகணுன்னுக்கிட்டு அது ஒரு போகவே இல்லை. அந்த என்ன செய்தோம், இந்த வாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப டூரிஸ்ட் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க வரமாட்டாங்க. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போது நமக்கு அன்றைக்கி தான் லீவாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்களே லீவ் இருக்கும், போகலான்னா நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய கூட்டம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடைக்கும் நாங்கள் போய்கிட்டு தடங்கள்லே இருக்கோம். அப்போது என்ன செய்தோம், திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு வேலையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோன்ட்டு அப்படி கிளம்புனால கன்னியாகுமரிக்கு போனோடனே எங்கள் வீட்டுக்காரங்க அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடி பாலம் போட்ட பிறகு நம்ம ஒரு வாட்டியும் போகல, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஒரு மணவாரி தட்டு போட்டிருக்கிறது தெரியுதா, நிறைய நிற்கும், 4-5 இடம் நிற்கிது. இருக்குது ஆளுக்கு 100 ரூபாய் டிக்கெட். அப்புறம் உள்ள நம்ம இந்த இதில் ஏறி போனப்புறம் அங்கே போய் ஒரு 30 ரூபா டிக்கெட் எடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரங்க டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே என்ன தேடுவாங்க பார்த்துங்க. நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக கையை காட்டின கிட்ட வந்துட்டாங்க. அப்படி ஒரு ஆளுக்கு 130 ரூபா, எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 260 ரூபா ஆயிடுச்சு. போனோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, போட்டில் போகும்போது நமக்கு ஜாக்கெட்டு கொடுத்தாங்க. ஏதாச்சும் அவ்வளோ வழிக்குள்ளே ஏதாச்சும் ஆவனா தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கலான்ட்டு கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, ஏங்க திருப்புங்க. அதில் போகும்போது நல்லா புதுசான ஜாக்கெட்டு கிடச்சி நானும் எடுத்து மாட்டிக்கிட்டே, எங்கள் வீட்டுக்காரங்களும் மாட்டிக்கிட்டாங்க. வரும்போது சரியான பாண்டை. இப்போது 2 அணை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒன்று எனக்கு ஒன்று அவங்களுக்குன்னுக்கிட்டு போட்டு பார்க்குறேன். அப்படி ஒரு பாண்டை அழுக்கு. நான் அதெல்லாம் சொன்னேன், நான் இதெல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலத்தி எங்கள் வீட்டுக்காரங்க கையில் கொடுத்துட்டேன். அதெல்லாம் அவங்க போட்டாங்க, அவங்களுக்குமே அது அருவருப்பாக இருந்து வந்ததெல்லாம் ஒரு சைடு போட்டுட்டு ஒரு சைடு போடவே இல்லை. கை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அவங்க இன்னொன்று கொடுத்தாங்கள, அதை எடுத்து போட்டுட்டு எப்படி இருந்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கன்னியாகுமரியில் உள்ளே போய், அதாவது நம்ம திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் போய் நின்று திருவள்ளுவரை பார்க்கறத விடவும் திருவள்ளுவர் தள்ளி நின்று பார்க்கறது தான் அழகாக இருக்குது. அதாவது போட்டிங் போகாமல் நம்ம கடற்கரையில் நின்று பார்ப்போம் தெரியுமா, அது சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. திருவள்ளுவர்கிட்ட போய் நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ ஃபுல் இதில் எடுக்கவே முடியாது. அது அவருடைய காலுடைய நவரே இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியவே செய்யாது. தள்ளி இருந்து பார்க்கும்போது தான் அழகாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறவங்க தள்ளி நின்று எடுத்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். அப்புறம் கண்ணாடி பாலத்தில் போகும்போது ஒரு அனுபவம் பார்த்துக்கங்க. நான் விழுந்து சிரிக்க தான் செய்தேன், நான் எங்கள் வீட்டுக்காரங்களும். என்ன அப்படின்னாக்கி, ஃபஸ்ட்டு கண்ணாடி பாலத்தில் கால் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு என்னடா அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு முன்ன இவ்வளோ ஒரு போகிறாங்க, ஒன்றும் ஆகலை, நமக்கு என்ன ஆக போன மாதிரி ஒரு தைரியம். அது பாட்டுக்கு நம்ம அந்தளவுக்கு ஒரு குழந்தெல்லாம் கிடையாது, கீழே விழுந்துருவோம் அப்படின்லாம் அந்தளவு பயம்லாம் கிடையாது. போயிட்டு அப்புறம் திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் போய்கிட்டு இங்கே சரி அப்படின்ட்டு நம்ம அந்த கண்ணாடி பாலம் இருக்குது பார்த்திங்களா, அது ஓரத்தில் இருக்கைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதில் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
அப்போ வந்து எதுக்காக சிரிச்சேன் அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஒரு லேடி. கூட்டிட்டு வந்தவங்க ரோட்ல வந்து சைடு இல்ல குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல, அதே மாரி. குழந்தை கொண்டு அந்த கண்ணாடி பாலத்தில கால வைக்குது. அங்க போகுது, இங்க போகிட்ட பிடிச்சு இழுத்து சைடோட கூட்டிட்டு போகுது. அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தைன்னனால, அதுவும் அந்தால கூட கூட்டவங்க கூடால அத கைய பிடிச்சிட்டு போகும்ன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய லேடி அதில் போனா என்ன ஆகும்? இதெல்லாம் பார்த்து ரசிக்க தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு, எவ்வளவு நாளும் அந்த குழந்தைகள நம்ம பாதுகாப்பா கூட்டிட்டு போணும் இதில் கூட்டிட்டு போனா ஏதோ ஆவிரவண்ணை மாதிரி கீழே பொத்து விழுந்துருவோமோன்னு அவங்க அச்சப்பட்டு ஒதுக்கி கூட்டிட்டு போனதை நினச்சிட்டு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேலே யாரும் உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாதுன்னு. அதை மீறி ஒரு சிலரெல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா அதுக்கு ஆட்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. யாரும் இல்லை, செக்யூரிட்டிகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் எழும்புங்க எழும்புங்க எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அலௌன்ஸ் பண்ணுறக்கூடிய மைக்கெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறவுக்கு அங்கேயுமே ஒரு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்க, மழைநீர் இருக்குது பார்த்தீங்களா, நன்னீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவேகானந்தர், திருவள்ளுவர் இதுக்கு இடையில வந்து ஒரு ஒரு அந்த கடலுக்கு அடியிலே கட்டி விட்டுருக்காங்க. அந்த மழை நீரை சேகரித்து நல்ல தண்ணி அதில் வந்து சுத்திகரித்து நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்களான்லாம் தெரியல. அதை வந்து ஒரு அமைப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்ல வேண்டியது நம்ம விவேகானந்தர் உடைய தியான மண்டபம். அங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போகும்போது யாரெல்லாம் அங்கே இருக்கான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருட்டு. ஆனால் நம்ம போய் கொஞ்ச நேரம் ஆகுனதும் வெளிச்சமாக தெரியுது. ஆனால் என்ன ஒன்று, அந்த இடத்துலலாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அது உள்ளே போய் இது பண்ணலை. அப்புறம் வந்து நான் வந்து விவேகானந்தர் இதுக்குள்ளே போகும்போது அந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்க்கல. முக்கியமாக ஒருத்தங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்ன செய்தேன், ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஒன்று நானும் எடுத்தேன். அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதில் எழுதி போட்டிருக்கு அப்படின்னு. இதில் அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கலை. ஒரு சில இடங்களில் வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்னு தான் போட்டிருக்குது. அப்புறம் வந்து அங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், விவேகானந்தர் வந்து பாறை மேலே தவம் இருந்தார் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கேன். அங்கே வந்து குமரி பகவதி அம்மாவும் தவம் பண்ணினாங்க அப்படிங்கிறது இத்தனை வருஷத்துலேயுமே எனக்கு சரியாக தெரிய செய்யாது. அங்கே ஒரு பாதம் இருந்துச்சு. அப்போ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, இதில் பாதம் இருக்கா? இதில் தான் இன்னும் விவேகானந்தர் தவம் செய்தார் அப்படின்னுட்டு அவங்களாம் நம்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அது விவேகானந்தர் தவம் செய்த கால் இல்லை, பகவதி அம்மன் தவம் செய்தது அப்படின்னு. அது பிறகு ஒரு லேடி அந்த இதில் எழுதி போட்டிருந்து படித்தாங்க. நான் இதில் படிச்சுட்டு வந்தேன். நிறைய விஷயங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே உள்ள வரலாறுகள் கூட நம்ம சரியாக தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியே இருக்குது. நம்ம வந்து போட்டோ விட்டு இறங்கி போகும்போது நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடி வந்து வயலட் கலரில் ஒரு பூக்கடை இருந்துச்சு. அது என்ன பூன்னு கேட்டேன். அல்லிப்பூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. அந்த கலர் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்து. நாங்கள் போன சமயம் வந்து லேசாக மழை தூர ஆரம்பிச்சிட்டு, வெயில் தான். ஆனால் வந்து அது என்னன்னு தெரில, நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு மழை. அப்புறம் இது எப்படியோ சூப்பராக இருந்த அந்த இடம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்னாலே டூரிஸ்ட் பிளேஸு தான் அப்படிங்கிறாங்க. நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. அப்படி ஒரு பெருமையான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே.
யாரெல்லாம் கன்னியாகுமரி வந்திருக்கீங்க, கன்னியாகுமரி சுற்றி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க, கன்னியாகுமரியில் வந்து ஒரு 3 கல் தோண்டம் இருக்குது. எங்கே கடற்கரை சைடில் இருக்குது. அதில் வந்து 1 2 3 3வது மொழியாக இருக்கும்னு நினைக்கி நம்ம தமிழ் மொழி. அதுக்கு மேலே ஒரு 2 மொழி இருக்குது. அது வந்து இந்த நாளைக்கு முந்தி அதை நான் எடுத்தேன். இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சே மறந்துச்சு. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. யாரோ எழுதி வச்சுருக்கிறாங்க, என்ன நோக்கத்தை எழுதினாங்கலாம் நமக்கு தெரியலை. அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபேமஸானது வந்து சங்கு, சுப்பி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அப்புறம் வந்து நிறைய இது என்னடா பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாங்காயை தான் அப்படியே கீறி வச்சுருக்கிறாங்க. நம்ம கேட்டாக்கி உப்பு மிளகும் போட்டு கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த சிப்பியில் வந்து கைவினை பொருட்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே சங்கு, கடல் சார்ந்த பொருட்கள் நிறையவே இருக்கும். விதவிதமான சங்கு, அந்த சங்கை வச்சு கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது வந்து கன்னியாகுமரினாலே ஸ்பெஷல் இது தான். சுப்பி, சங்கு, அப்புறம் மாலை இந்த மாதிரி தான் நிறையவே இருக்கும். இதை வந்து பார்க்காதவங்க வாங்குவாங்க காசு கொடுத்து. நம்ம எப்பவும் பார்க்குறதுனால வாங்குறதில்ல. கடைகள்லாம் இருக்குது. ஓகே, வேறு இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? வாங்குறடா.